4ஆம் தந்திரம் 12வது அத்தியாயமாகிய பூனாவதி சக்கரத்தில் கடைசி பாடலாக 1318 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இப்போ நம்ம பாடிக்கு பம்பிங்க்கு வந்து ஹார்ட் அண்ட் லங்ஸ் இருக்குது. அது மூச்சு விடுறது பண்ணிட்டு இருந்தாலும் நாம வந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அடிஷ்னலாக பண்ணி அதை ரெகுலேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி அம்மனும் அப்பனும் நம் இருதயத்தில் இருந்தாலும் இந்த சக்கரத்தின் மூலமாக இந்த புவனாபதி அம்மனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவர் அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போதும் அதற்கு முன்னாடி இருதயத்தில் நினைச்சு அவளை நினைச்சு அதை வந்து அந்த சக்கரத்தை மூலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லி டே டு டே எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடலை சொல்றதா நான் உணர்றேன். மிக்க நன்றி. வாருங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் 3வது சக்கரம். அதில் கடைசி பாடல் 1318 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால் பாவித்து இதய கமலம் பதிவித்தங்க யாவர்க்கும் எட்டா ராசனை நீ வைத்து சேவி நினைத்தது தருவே. சேவிப்பதன் முன்னே தேவியை உத்துவ ஆசனத்தால் பாவித்து இதய கமலத்தை பதிவித்து அங்கு யாவர்க்கும் எட்டா இயந்திர ராசனை நீ வைத்து சேமி நினைத்தது தருமே. இதன் விளக்கமாக சரவண தலத்திலிருந்து போற்றி வணங்கும் நேற்றைய பாடலில் உள்ளபடி போற்றி வணங்கும் சாதகர் தமக்கு முன்பு எண்ணத்தில் இருக்கும் இறைவை மனதில் உறுதியோடு உருவமாக இருக்கின்றவளை அருவமாக மாற்றி பாவித்து இதய தாமரையில் நிலைபெறச் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவளின் நன்மை தரும் நெருப்பு உருவத்தோடு எவருக்கும் எளிதில் கிடைக்காத ஓனாவதி சக்கரத்தின் அதிபதியாகிய இறைவனையும் சேர்த்து வைக்க வேண்டும். இப்படி சேர்த்து வைத்திருக்கும் சக்கரத்தில் இருந்து கிடைக்கும் சக்தியை சேமித்து வைத்தால் சாதகர் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை ஓனாவதி சக்கரம் தந்து அருளும். இது வந்து சரவணையா தளத்துல கொடுத்துக்கிற விளக்கம். இன்னொரு பிரதியில வந்து குணசேகரம்.com அதுல வந்து இந்த ஓனாவதி சக்கரத்தோட 18 பாடல் அந்த முழுவதையும் ஒரு சுருக்கமா கொடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கும். அதையும் படிச்சிடுறேன். மிக பழங்காலத்தில் 51 எழுத்துக்களே தமிழில் இருந்தன. ககர எழுத்து அப்பொழுது 5 இனமாக வழங்கி வந்தது. இதனை கவ்வருக்கம் என்பர். அத்துடன் இவ்வெழுத்தும் பொன்னிறமானது என்பர். அகராதி ஓராறும் என்பது இது முதல் பாடல். அகராதி ஓராறும் என்பது ஆ இ உ ரா ஐ ஓ என்பனவாகும். இவை செம்மை நிறமுடையன. சகர இனம் 4 ஆகும். இவ்வெழுத்துக்கள் தூய வெண்ணிறமானவை. கா ஆ சா என மூவகையாக இதை கூறுவர். இம்மூவகை மந்திரமும் விரும்பிய போக வாழ்வை தரும். மேற்கூறப்பட்ட ககர அகர சகரமாகிய மூவகை எழுத்தும் கூடி ஒரு தெய்வத்தை கூறுகிறது. அத்துடன் அத்தெய்வத்திற்கு நிகரான தெய்வம் எதுவும் இல்லை என்றும் கூறுகிறது. இத்தெய்வத்தின் அடையாளமாக வரைந்து கொள்வது முக்கோணமாகும். இதனால் பெறப்படும் மனம், இன்பம், பேறு எனும் மூன்றையும் ஆராய்ந்தால் அவை முழு முதற் கடவுளான சிவபெருமானின் திருமேனியாகும். பராசக்தியே சிவபெருமானின் திருமேனி ஆவார். சிவனின் திருவுரு மெய்யுணர்வான பரவித்தையாகும். அதுவே பெரும் பேரளிக்கும் நிலையாகும். அதுவே பெரும் சித்தியுமாகும். திருவருளம்மையே சிவகுருவாகவும் தோன்றுவார். சிவயோகங்கள் 8ம் அவளின் திருவுருவாகும். திருவருளாற்றல் 8 ஆகும். அதுவே சிவயோகம். நாத முடிவில் 8 யோகங்களையும் ஒன்றாக செய்தும் அத்திருவருளே அவ்விடத்து களவாத விந்துவும் தானில்லாது அடங்கியது. இத்தகைய பேறுகள் மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு கிடைப்பதில்லை. திங்கள் மண்டலத்து இறைவனை வணங்கி குருவினது உபதேசப்படி
உறுப்புத் தொடுதல், கைவிரல் தொடுதல் முதலிய செயல்களை செய்து பிறப்பை நீக்கும் பொருட்டு செப்புத் தகட்டில் அறுகோணம் வரைந்து சிவதீக்கையின் போது உபதேசித்த திருவங்க மாலையினை ஓதி உறுப்புகளை தொட வேண்டும். பின் அந்த அறுகோணத்தில் கிரீம் ஸ்ரீம் வரைந்து கோணங்கள் 6 உச்சியில் இரிகாரமிடுக. அதன் பின் எல்லா கோணங்களையும் அடக்கிய ஒரு வட்டம் வரைக. அதன் பின் 16 இதழ் தாமரையை வரைக. அதன் இதழ்களில் உயிரெழுத்துக்கள் 16ஐயும் வரைக. மேற்கூறப்பட்ட 16 இதழ்களின் இடைவெளிகளில் விரல் விட்டு அதன் மேல் உகரத்தை வரைந்து நெருங்கி இருக்கின்ற இதழ்களின் மேல் கிரோம் குரோம் என வரைந்து இடப்பக்கத்தில் கிரோங்கு என வரைக. திருவருளம்மையை அர்ச்சிக்கும் போது சிவனையும் முறைப்படி வரையப்பட்ட சக்கரத்தில் அல்லது திருவுருவத்தில் பிரதிஷ்டை செய்து அகவழிபாடு செய்தல் வேண்டும். அப்பொழுது அறைக்கு மேலுள்ள மேலாடையை நீக்கி முறையாக வழிபட்டு பாற்றோற்றை நிவேதனமாக படைக்க வேண்டும். நாற்புறமும் நாரதாயா சுவாகா என்று சிறப்பு பொருத்தியவற்றை சாத்தி மாலை முதலியவற்றை மாற்றி பின் தொழுதல் வேண்டும். திருவருளம்மையை மனதில் இருத்தி உத்வாகனம் செய்து கோணாவதி சக்கரத்தை வழிபட வேண்டும். அச்சக்கரம் விரும்பியவற்றையெல்லாம் தரும். இது குணசேகரம்.com இருக்கிற அந்த அத்தியாயத்தை கொடுத்திருக்கிற ஒரு சுருக்கமா உரைநடையா கொடுத்திருக்காங்க. கௌரி அம்மா வணக்கம். வாருங்கள். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கு அனுமந்தம் 1318. சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால் பாவித்திதய கமலம் பதிவித்தங்கு யாவர்க்கும் எட்டா வியந்திர ராசனை நீ வைத்து சேமி நினைத்தது தருமே அப்படின்னு போட்டிருக்காங்க. கமெண்ட்ரி preparation for the puja, its conduct and conclusion should be done conforming to the rules prescribed. It is thus wish fulfillment is gained அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவிப்பதன் முன்னே, நான் இந்த சேவிப்பதன் முன்னேங்கிறத வேண்டுதலை வைப்பதற்கு முன்னே, அதாவது இந்த பூஜை நிறைவுக்கு வர, ஏன்னா இதான் இறுதி பாடல், போனாபதி சக்கரத்தோட இறுதி பாடல். இதுக்கப்புறம் நவாக்கிரை சக்கரம், நாளையிலேருந்து நவாக்கிரை சக்கரம் வருது. அதனால இந்த நம்ம வேண்டுதலை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அந்த பூஜையெல்லாம் மந்திரத்தில் தேவியெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபாசனை எல்லாம் செஞ்சு இப்போ ஆசீர்வாதம் வாங்கி நன்றியை தெரிவிக்கிறது தான். அதை உத்வாசனம்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை நிறைவுக்கு வரதை உத்வாசனம் சொல்லுவாங்க. இங்க உத்வாகனம்னு கொடுத்துருக்காங்க. உத்வாகனம்னா இதுல புக்ல என்ன போட்டிருக்குன்னா, இதய கமத்துல இருந்து நம்ம யந்திரத்துக்கு ஆவாகனம் செஞ்சதை திரும்ப நம்மளே இதயத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமாவும் பார்க்கலாம். ஏன்னா இது பூஜை இறுதிக்கும் வர்றது, அதாவது நம்ம நன்றி சொல்லி ஆசீர்வாதம் வாங்குற இதுல இருக்கோம். இப்போ நம்ம வேண்டுதலையும் வைக்கிற இடத்துல இருக்கோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்றாங்கன்னா, அந்த தேவியவே நம்ம பாவித்திதய கமலத்தில் பதிவு தங்கு, நம்மளோட இதய கமலத்துல அந்த தேவியை தேவி அந்த மந்திர ரூபம், நம்ம மந்திரமெல்லாம் ஜெபித்து தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். அந்த மந்திர ரூபமா நம்மளோட இதயத்துல அதை பதிவித்து, இல்லை உருவமாகவும் நம்மளோட தன்மை எப்படி இருக்கோ அந்த தகுந்த மாதிரி தேவியை நம்ம மனசுக்குள்ள பதிக்கணும். அதே மாதிரி இந்த தச வித்யாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தச வித்யாத்துல புவனேஸ்வரி தேவியும் இருப்பாங்க. அவங்களோட இடமும் அநாகத சக்கரம் தான், இதயம்தான். அங்கதான் நம்ம எங்கேயும் அதை சொல்றாங்க. இதயத்துல அந்த தேவியை பதிவித்தங்கு யாவருக்கும் எட்டா இயந்திர ராசனை, இந்த இயந்திர ராசன் சொல்ற இந்த போனாபதி சக்கரத்தை நீ வைத்து சேவி நினைத்தது நினைக்குமே அந்த மாதிரி நீ தேவியை உள்ள வச்சு நீ இயந்திர ராசனை நீ வேண்டுதல் வைக்கும் போது, கும்பிடும் போது நீ நினைத்தது எல்லாம் நடக்குமே அப்படின்றதுதான் நான் பார்க்குறேன். இந்த இதுல இன்னொரு விஷயமும் புரிய வருது. இப்போ இது நம்ம பொதுவா நம்ம கோயில்ல விக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா, விக்கிரகங்கள் அந்த கருவறையில இருக்கிற மூல விக்கிரகத்தை அமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே யந்திரம் வைப்பாங்க. அந்த யந்திரத்தோட சக்தி ஊட்டி அந்த யந்திரத்தோட சக்தி அந்த விக்கிரகத்துக்கு வர மாதிரி தான் அமைப்பாங்க.
அந்த அந்த விக்கிரகத்துக்கு மந்திர சக்தியும் இருக்கும், யந்திரத்துக்கும் மந்திர சக்தியும் இருக்கும். 2ம் சேரும் நம்ம போய் அந்த நல்ல உணர்வோட அங்க இருக்கும்போது, நம்மளும் அத வந்து ரிசீவ் பண்ணிப்போம். இந்த இந்த இதோட இங்க ஒரு வந்து அவங்க ஒரு நம்ம எப்படி கும்பிடுற ஒரு டெக்னிக்கும் இங்க சொல்றதாவும் நான் பார்க்குறேன். வேற யாரும் வரல இல்லையா? ம். ரைட். இல்ல இது கிருத்திகா வந்திருக்காங்களா? சரி நான் இத முடிச்சிடட்டேன். சீக்கிரம். எனக்கு காமிக்கல. ஓகே. நன்றிங்கய்யா சொன்னதுக்கு. இத மட்டும் முடிச்சிடுறேன். நான் இப்ப வந்து சாமி கும்பிடுறப்ப கோயிலுக்கு போறவங்க எப்படி கும்பிடுவாங்க? அவங்கவங்க தன்மைக்கு ஏத்தபடி கும்பிடுவாங்க இல்லையா? இப்ப உருவத்த பார்த்து கும்பிடுறவங்க, அந்த உருவத்தையே ரசிச்சு அதிலேயே லயித்து போய் வேண்டுதல வைப்பாங்க. சில பேர் உணர்வு ரீதியா இருக்கிறவங்க வந்து அந்த உணர்விலே இருந்து அமைதியா அப்படியே இருந்துட்டு, அந்த நல்ல உணர்விலேயே அந்த இறை சக்தி உணர்விலேயே இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு சில பேர் வருவாங்க. சில பேர் வந்து அந்த உணர்வும், பக்தியும் சேர்ந்து கலந்த தன்மை இருக்கிறவங்க, அந்த பக்தியோட அந்த உருவத்த பார்ப்பாங்க. அன்போடையும், பக்தியோடையும் சேர்ந்து பார்ப்பாங்க. சில பேர் வந்து அது வேண்டுதல் போனோனே வேண்டுதல் சொல்லி முடிச்சுட்டு அத பார்ப்பாங்க. என்ன இதுனாலும் நம்ம உணர்வு வந்து மனம் வந்து அமைதியா இருக்கணும். அது நம்ம உருவத்துல லயிச்சாலும் சரி, இல்ல சில பேர் கண்ண மூடி கும்பிடுவாங்க. அந்த உருவத்த தனக்குள்ள பார்த்து கும்பிடுவாங்க. அவங்கவங்க தன்மைக்கு இது எல்லாமே சரிதான். நான் வந்து இது எதுவுமே சொல்ல வரல. இது அவங்கவங்க தன்மைக்கு ஏத்தபடி அவங்கவங்களுக்கானது தான் செய்யணும். அவங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு படுதோ அத தான் செய்யணும். அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். தெய்வத்த பார்க்குற முறை, வழிபடுற முறை, உணர்ற முறையெல்லாம் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல வந்து இவர் ஒரு முறைய சொல்றதா நான் பார்க்குறேன். இப் இந்த முறையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேவியவே நமக்குள்ள நம்ம இதயத்துல நம்ம எந்த தேவிய வழிபடுறோமோ, அந்த தேவிய நமக்குள்ள வச்சு நம்ம இதயம் முழுக்க அவ நிறைஞ்சிருக்கான்னு நெனச்சு, அந்த தேவியவே நம்ம பார்க்கும்போது, இன்னும் சக்தி ஏன்னா அங்க இருக்க யந்திர சக்தி, நமக்குள்ள இருக்க அந்த தேவியோட சக்தி, மந்திர சக்தி, இப்படி அனைத்தும் கூடும். இதுவும் ஒரு டெக்னிக். அதாவது இதுவும் ஒரு முறையா நான் பார்க்குறேன். இதுவும் சில பேருக்கு உதவும். இந்த தன்மையில இருக்கவங்களுக்கு, இத புரிகிறவங்களுக்கு, இத அனுபவமா ஏத்துக்கொள்றவங்களுக்கு, இதுவும் வருன்றதுனால, இதையும் சொல்லலாம்னு நெனச்சேன். தேவிய நமக்குள்ள எந்திரத்தையும் வழிபடணும். அது நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி ஆகுறோம்னா, நம்மளே அந்த விக்கிரகமா ஆகுறோம். நமக்குள்ள சக்தியும் வச்சுக்கிட்டோம். எந்திர சக்தியும் வாங்குறோம். அப்ப நம்மளே ஒரு விக்கிரகமா, ஒரு தெய்வமா மாறும்போது, நம்ம நினைத்தது நடக்கும். "சேமி நினைத்தது நடக்குமே" அப்படின்னு சொல்றதாவும் நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரத்னா ஐயாவாச்சும் சரி, கௌரிமா சொன்னதும் சரி, நமக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம். இன்றைய பாடல் வந்து 1318. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தார் பாவித்து இதய கமலத்தே பதிவித்தங்கு யாவர்க்கும் எட்டா இயந்திரராகனை நீ வைத்து சேமி நினைந்தது தருமே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீ வைத்து சேமி அப்படின்னா சேவின்னு எடுத்துக்கலாம், நமஸ்கரின்னு எடுத்துக்கலாம், இல்ல சேமி அப்படின்னா உள்ளே பூட்டி வைத்துக்கொள் அப்படின்னு நான் அகமுகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதோட எப்பொழுதுமே சேமிக்கிறதுனா என்ன, எப்பவுமே நம்ம கிட்ட வச்சிருக்கிறது அசஸ்பிள் இல்லைங்களா? காசு சேமிக்கிறோம் அப்படின்னா என்ன, யூ கேன் அக்சஸ் தட் மணி எனி டைம். தானியம் சேமிக்கிறோம்னா யூ கேன் அக்சஸ் தட் தானியம் எனி டைம் இல்லைங்களா? அப்போ உனக்கு எட்டக்கூடிய அந்த இடத்துல வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல எது எட்டக்கூடியது, எங்க இருந்தா நமக்கு எப்பவுமே அது அக்சசபிளா இருக்கும், எப்பவுமே அதோடு உறவாட முடியும், எப்பொழுதுமே அதனோடு இருக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் எடுத்தா கூட நம்மளால இது பண்ண முடியும். சட்னு உட்கார்ந்து தேவியோட பேச முடியும், சட்னு உட்கார்ந்து தேவியை நினைக்க முடியும். நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கோவிலுக்கு போனாதான் பார்க்க முடியும், தெய்வத்தை நினைக்க முடியும், இல்ல சுவாமி முன்னாடி உட்கார்ந்து அதான் விளக்கேற்றும் போதுதான், இல்ல படம் பார்க்கணும், எல்லாமும் தான், இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த உள்ளே சேமித்து வைத்துக் கொண்டோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, நினைச்ச அடுத்த நிமிஷம் சாம்பார்ல கொதி வரும்போது பார்த்தா அந்த
அப்படி கொதிச்சு அந்த ஆவி வர்றத பார்க்கும்போது ஆஹ் தேவியை நினைக்க முடியும். தேவியினுடைய ஒரு ஒரு தாட்சண்யத்தை நம்மளால யோசிக்க முடியும். நம்ம கிட்ட இருந்து எப்படி அவ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுறா. இல்ல அது இந்த மாதிரி நிறைய ஒப்புமைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்க நினைக்கலாம், இவ என்னமோ சும்மா டாக்கிங் சினிமாட்டிக்னு. இல்லவே இல்ல. நீங்க நீங்க ஒரு ஒரு விஷயத்துலயும் தேவிய பார்க்கலாம். ஒரு ஒரு விஷயத்துலயும் அவ பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். வாச தெளிக்கும் போது யோசிக்கலாம், அமிர்த மழை பொழியறது இப்படிதான் தேவியினுடைய கருணை மழை பொழியும் நம்ம மேல அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைன்னா அவ இப்படிதான் நம்ம மனசுல இருக்கிற குப்பை இருக்கும்போது யோசிக்கலாம், இப்படிதான் அவ நம்மளோட குப்பையெல்லாம் தள்ளி விடுறா அப்படின்னு யோசிக்கலாம். கோலம் போடும்போது யோசிக்கலாம், இது தேவி, நான் தேவியை வந்து எனக்குள்ள வரைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் தனி மந்திரங்கள்லாம் தேவையில்லை. ஆனாலும் இருக்கு, இதுக்கெல்லாம் இருக்கு, தேவியினுடைய மந்திரங்கள் இருக்கு. ஏற்கனவே சொன்னேன் நானு, ஒரு ஒரு விரல்லையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி ஒரு ஒரு ஹிருதயத்துல இருந்து ஆரம்பிச்சு சிரசு, சிகை, கவசம்னு சொல்லி நம்மளுடைய 2 தோள்கள், திருப்பி நம்ம தலைய சுத்தி தர்ஜனீபியாம் நம்ம சாரி பூர்பவசோ இது திக்பந்தக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து பந்தம் பண்ணிப்போம். எதுக்கு அப்படின்னா அந்த அவளுடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம அவளோடு இருக்கக்கூடிய அந்த தருணங்களை சிறைபிடித்து வைத்துக் கொள்வோம். பந்தம்னா சிறைபிடிக்கிறது. அப்ப அந்த மாதிரி நம்ம அதோட தொடர்புல இருக்கோம். சிறைபிடிக்கிறது இல்ல, பந்து அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு தொடர்பு கொள்ளுதல், பந்தம். இன்னொன்னு அதை வந்து நமக்குள்ள நாம் அதுக்குள் கட்டுக்குள் இருக்குது, கட்டுக்குள் இருப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ண முடியும். எது நீ வைத்து சேமி நினைந்தது தருமே. எது நினைக்கிறது, இவ்வளவு தேவியோட பேச ஆரம்பிச்சிட்டோம், தேவியோட இருக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லா செயலையும் தேவியை பாக்குறோம்னா வேற என்ன சொல்லுவோம்? ராமகிருஷ்ணர் மாதிரி வேற என்ன கேட்க தெரியும் நமக்கு? அவளோட பேச முடியும், அவளோட பழக முடியும், அவளை பார்க்க முடியும். அப்புறம் வேற யார் மனுஷா கொடுக்குற எந்த வெகுமதி நமக்கு பெருசா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அதான் பண்ணாரு. யாரோ சொன்னாங்க, நீ உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீ இன்னும் பெரிய ஞானவானா இருக்கலாமே, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் செய்யலாமே, தண்ணியில நடக்கலாமே, காசுல பறக்கலாமே, நீ ஆனா இன்னும் நீ இவ்வளவு ஞானத்தையும் வச்சுட்டு நீ தேவியை பார்க்கணும், தேவி என் கூட பேசுறான்னு நீ சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு விவேகானந்தர் கூட ஒரு கட்டத்துல நினைச்சாங்க. ஆனா அந்த பேரானந்தம், அதாவது அந்த தேவியினுடைய இருப்பை கண்முன்னே உணர்வது, இது வந்து ரொம்ப பெரிய பேரானந்தம். அதை தாண்டி வெளியில வர முடியாது. என்ன ஞானம்? அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை பக்தியா பார்த்தா பக்தி, ஆனா அது வந்து பெரும் ஞானம். அப்போ எல்லாரும் தேவி. நான் முன்னாடி போய் நின்னா கூட அவருக்கு தேவியா தான் தெரிஞ்சுப்பேன். அப்ப சாரதா தேவி தெரிஞ்சதுல தேவியா தெரிஞ்சதுல ஆச்சரியமே இல்லை. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்ப உலகியலான எந்த விஷயங்களும் அவரை தொடவே இல்லை. வெறும் ஒரு வெள்ளை துணி அப்படியே ஒரே முண்டு போட்டு அவர் வாட்டுக்கு தேவியோட பேரானந்தமா இருந்தாரு. அப்ப வேற என்ன நினைந்தது தருமே அப்படின்னா வேற என்ன கேட்போம்? இதான் கேட்போம். நம்ம வேணா இங்கேயும் அங்கேயுமா சேத்துலயும் ஆத்துலயும் இருக்கிறதுனால எனக்கு செல்வம் கொடு, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு வேணா கேட்போமா இருக்கும். ஆனா தேவியை இப்படி நினைந்தால் வேற எதுவுமே கேட்க தோணாது, அவளை மட்டும்தான் கேட்க தோன்றும். அதை எங்க எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டா, யாவருக்கும் கிட்டாத இயந்திர ராசனை வைத்து நம்மால் அடைய முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். இயந்திர ராஜன் யாரு? புவனையினுடைய அந்த அந்த புவனைக்கு உண்டான அந்த இயந்திரம். அப்போ அதை என்ன எப்படி அப்ப எப்படி நம்மளால சேமித்து வைக்க முடியும்? எங்க சேமிச்சு வைக்க முடியும்? கையில வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்ல கீழே வச்சுட்டு இன்னொரு பொருளை எடுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப எங்க சேமிக்கிறது? உன்னுடைய இதயத்தில் சேமி, பாவித்து இதய கமலத்தே பதிவித்து அப்படின்றாரு. அப்ப வெறும் இதயம் இல்ல, அவ இருக்கும்போது அது என்னவாயிடுறதா? இதய கமலமாக மாறி விடுகிறது. அப்ப அத்தகைய தாமரையில வந்து நீ உன்னுடைய இதய தாமரையில் நீ பதிவித்து விடு. அப்ப அந்த இடத்துல வந்து அங்கேயே பதியறதுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? மேக் அன் இம்ப்ரெஷன் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு சாவி எடுத்து அந்த சோப்புல சின்ன வயசுல நம்ம பண்ண மிகப்பெரிய விளையாட்டுனா அதுவா இருக்கலாம்ல. என்ன பண்ணுவோம்? சாவியை எடுத்து இந்த சோப்புல அழுத்திட்டு அந்த சாவியினுடைய இம்ப்ரெஷன் படுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்புறம் ரப்பர் எடுத்து தலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு தலையில அப்பெல்லாம் எண்ணெய் தேய்ப்போம் தலைக்கு. அப்ப அந்த தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு புக்ல இருக்கக்கூடிய ஒரு படத்து மேல அந்த ரப்பரை வச்சு அது மேல ஒரு புக்கை போட்டு மூடி டொம்மு 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 டொம்முன்னு அடிப்போம்.
ஏன்னா அந்த ரப்பர்ல வந்து அந்த படத்தோட இம்ப்ரெஷன் வந்து விழுந்திருக்கும். அது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த புக் எண்ணெயாகும், அதுக்கப்புறம் அடி வாங்குவோம், அதெல்லாம் வேற காரியம். ஆனா இதெல்லாம் தான் பதிவிக்கிறது. ரோஜா பதியன் விடுவோம். அப்ப என்ன செய்வோம், ஒரு அப்படியே தளைஞ்சு வரும்போது, அன்னைக்கு வீட்டுல ஒரு வெத்தலை கொடி வச்சிருப்போம். அப்ப அந்த வெத்தலை கொடி ஒரு கொடி தான் கொண்டு வந்து வச்சோம். ஆனா என்ன பண்ணுச்சு, அது அப்படியே பறந்து பறந்து நம்ம வளர்ந்து வளர்ந்து வரும்போது எவ்வளவோ நாங்க கொம்பெல்லாம் வச்சோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு அது கொம்புல பிடிக்க மாட்டேன்ருச்சு. கீழதான் படர்ந்தது. அப்ப என்ன பண்ணிடுச்சு, கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணுல போய் இப்ப ஒரு கொடி 2 கொடியா அந்த இடத்துல இருந்து பதியமாகி அங்கிருந்து வருது. So, இந்த மாதிரிதான் பதிவிடுறது அப்படின்னா நீக்க முடியாத அளவு நம்முள்ளே இருத்தி விடுவது, நாம் அதுவாக மாறுவது, நம்முடைய ஹிருதய கமலம் அவளுடைய பீடமாக. அப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் துவைதம் இருக்கு. நீங்க இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னும் துவைதம் இருக்கு, அத்வைதம் வரல. ஏன்னா நம்முடைய இதயத்துல நம்ம வந்து அவளை இருத்தி இருக்கிறோம். அவளை நீ வைத்து சேமி அப்படின்னா அந்த 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 ப்ராசஸ் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். we are going to keep her separately. அப்ப அங்க வச்சிருக்கோம், உள்ள இதயத்துல வைத்திருக்கிறோம். எதுக்கு? சேமிக்கிறதுக்கு. அப்படி சேமிக்கும் போது என்ன ஆகும், அது எப்படி பெருங்காயம் வச்சடப்பா பெருங்காயமாவே மாறிடுமோ அந்த மாதிரி அந்த பெருங்காயம் காலியான அப்புறமும் அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு ஊத்துனா அந்த டப்பா கூட மணைக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அவள் இருக்கக்கூடிய அந்த இடம் அவளாகவே மாறும் அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அத வந்து ஆஹ் எப்படி செய்யறது அப்படின்னா, நேத்திக்கு சொன்னாரு, அந்த சேஷத்தை வந்து நீ வந்து ஆஹ் நைவேத்தியத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன பண்ண, நமஸ்காரம் பண்ண, அவளை சேவி அப்படின்னு சொன்னாரு. சேவிக்கிறதுனா நமஸ்கரிக்கிறதுன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால் அப்படின்ற. அப்ப இதே கமலத்துல வெயி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதே கமலத்துல வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எப்படி எப்படி அவளை இதே கமலத்துல யாரையாவது தூக்கி கொண்டு போய் வச்சிட முடியுமா? முடியாது. நமக்கு உரிமையானவர்களை, நம்மோடு உறவாடுபவர்களை தான் நம்மளால அந்த இதயத்துல வைக்க முடியும், இதய கமலத்துல. அப்போ உத்வாகனம் அப்படின்னா ஏய்ந்து இருத்தல். அப்போ அவளை வந்து அந்த அந்த எந்திரராஜன்ல இருக்கக்கூடிய அந்த தேவியை அவளுடைய பீஜத்தை சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அந்த கிரீம் என்கின்ற அந்த பீஜம் வந்து புவனையினுடைய பீஜம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த பீஜத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னும் பின்னும் நிறைய பீஜங்கள் இருக்கு. இந்த சாத்த உபாசகத்துல ஒரு 4 பீஜங்கள் வந்து மிக மிக முக்கியமான பீஜம். 4ஐயும் சேர்ந்து சொல்லணும். அத நம்ம சொல்லும் போது 4 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய குருமார்கள் கிட்ட போனீங்கன்னா திடீர்னு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றாங்கன்னா முதல்ல 4 சொல்லிக்கோ, அப்புறம் இந்த தேவிக்கு உண்டான மந்திரம் சொல்லு அப்படின்னு அந்த தேவிக்கு உண்டான மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா முதல் 4 என்னது அப்படின்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இதுல ஓம் என்பது பிரணவம், அதோட சேர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் ஹ்ரீம் என்பது புவனையினுடையது, ஸ்ரீம் என்பது லக்ஷ்மியினுடையது, ஐம் என்பது நம்மளுடைய மனதை சார்ந்தது. சோ இந்த இடத்துல ஐமுக்கு வேற இன்னும் சில ஆழமான பொருட்களும் இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அந்த கிரீம் என்கின்ற புவனையின் பீஜம். அப்ப இதே மாதிரி இந்த கிரீமை வந்து நிறைய காம்பினேஷன்ல நம்மளால சொல்ல முடியும். அப்படி சொல்லி அந்த உத்வாகன உள்ளே ஆழ்த்தும் பொழுது அப்ப இருக்கிறதுக்கு உண்டான, இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு சாமானை ஒட்ட வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு பசை போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம் போடுவோம். அந்த கம்மோட தன்மை வந்து பொருளுக்கு பொருள் மாறுபடும். ஒரு பிளாஸ்டிக்ல ஒட்டணும்னா வேற ஒரு கம் போடுவோம், அதையே வந்து பிளாஸ்டிக்க ஒட்டணும்னா வேற ஒரு கம் போடுவோம், பேப்பரும் ஒட்டணும்னா அதுக்கு ஒரு கம் போடுவோம். இப்பெல்லாம் இந்த சுவர்ல அடிக்கிறதுக்கு ஹூப்ஸ் வருது, சுவர்ல ஒட்டுறதுக்கு ஹூப்ஸ் வருது, அதனோட கம்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஒரு சில டேப்ஸ் இருக்கு, 3M டேப்ஸ் மாதிரி ஒரு சில டேப்ஸ் இருக்கு. அதை ஒட்டினா ஈவன் நல்ல கனமான சாமானை கூட சுவர்ல இருந்து மாட்ட முடியும் நம்மளால. அப்ப அந்த மாதிரி இப்பெல்லாம் ஆணி அடிக்கிறதே இல்லை வீட்டுல. அப்ப அந்த மாதிரி அந்த 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 அவளை யாரை உள்ளே அமர்த்துகிறோமோ அதற்கு தக்க அந்த உத்வாகன மந்திரங்கள் மாறுபடும். அவளுடைய பீஜம் கூடவே அவளை எங்கு அமர்த்துகிறோம், எவ்வாறு அமர்த்துகிறோம்ங்கிறதுக்கு உண்டான பீஜங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பீஜம் எல்லாம் தெரிஞ்சாதான் அவளை உட்கார வைக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. உள்ள அப்படியே தூக்கி நம்ம லட்டு மாதிரி வச்சுக்கலாம். லட்டு யார் பண்ணி கொடுத்தா என்ன, சாப்பிடலாம்ல நம்ம, அந்த மாதிரிதான் அவளை அப்படியே அழகா கொண்டு போய் உள்ள வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கிறது, இவ்வளவுதான். கோலம் போடும்போது துணி துவைக்கும் போது நீங்க வாசு தெளிக்கும் போது நீங்க
பேசும்போது நினைங்க, எழுதும்போது நினைங்க, எல்லா நேரத்திலயும் அவளையே நினைக்கும் போது நம்முடைய மனமானது அவளுடைய பீடமாக மாறும். அதுதான் அந்த உத்வாகனம்ங்கிறதுக்கு உண்டான பொருள். அப்படி பண்ணும்பொழுது நாம் கிடைத்தற்கரிய பெயரை பெறலாம், நினைந்தது நேரும் அப்படின்றாரு. அப்ப எதை நினைப்போம்? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்போம்? இன்னும் கொஞ்சம் அவளோடயே இருக்கணும்னு நினைப்போம், அவ்வளவுதானே? அந்த மாதிரிதான். இல்ல எனக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுடு அப்படின்னு சொன்னா கூட அதை தீர்த்து வச்சுட்டு நம்ம அவளை நினைப்பதற்குண்டான விஷயங்களை தருவாள் அவள், அப்படிங்கிறதுதான் உண்மை. ரொம்ப அற்புதமான விஷயம் புவனை. அந்த புவனையோட பகுதியை நம்ம இன்னைக்கு முடிவு பண்றோம், நிறைவு செய்கிறோம். நாளையில இருந்து நவாக்கரி ஆரம்பிக்குது. ரொம்ப 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 முக்கியமான பகுதி. நவாக்கரி சாஸ்திரத்தினுடைய என்ன சொல்றது, அல்டிமேட். நீங்க மந்திரோபதேசமா போய் பண்றீங்க வேற யார்கிட்டயோ அப்படிங்கறதெல்லாம் வேற காரியம். அங்கேயும் போவோம், நான் போயிருக்கேன். ஆனா அதற்குண்டான அடிப்படை அதற்குண்டான துணிவு, ஒரு 10 படி தாண்டி போறதுக்கு உண்டான துணிவை நவாக்கரி தான் எனக்கு தந்தது. திருமூலர் நின்று பேசுவார், நம்ம அருகில் அமர்ந்து சொல்லி தருவார். நவாக்கரி பண்ணும்போது, நவாக்கரி பகுதியை போகும்போது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அற்புதமான விளைவை தரும். நீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க மக்களே. திருமூலர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நவாக்கரியை கற்று தருவாருங்கிறதா நிஜம். அற்புதமான விஷயத்துக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி புவனையை நமஸ்கரித்து அவளை நம்ம உள்ளே ஏற்றிக்கொண்டோம். அந்த ஒரு தருணத்திற்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. மிக்க நன்றி. இது அந்த எளிமையான நல்லா எடுத்துக்காட்டுலாம் நீங்கள் அந்த இம்ப்ரெஷன்லாம் சொன்னது ரொம்ப எளிமையாக எடுத்து எப்படி புரிய வச்சா புரியணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. உங்களோட அனுபவம், அப்புறம் அது அது இந்த சேமிக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்ததும்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1318வது திருமந்திரம். கருதியதெல்லாம் கைகூடும். திருமந்திரம். சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகனத்தால் பாவித்து இதய கமலம் பதிவித்து அங்கு யாவர்க்கும் எட்டா இயந்திர ராசனை நீ வைத்து சேமி, நினைந்தது தருமே. அருமையான திருமந்திரம். அம்மையை வணங்கி துதிப்பதற்கு முன்பாக அம்மையான புவனாபதி தேவி உன் உள்ளத்திலே எழுந்து அருளி அங்கே இடங்கொண்டு வீற்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்து மனத்தாமரையில் அவள் நீங்காதிருக்க நினைத்தபடி எவர்க்கும் எட்டாத புவனாபதி சக்கரமாகிய எந்திர ராசனை மனத்துள் வைத்து காப்பாற்றி வணங்கி வர நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கைகூடும். உத்வாகனத்தால் என்பதன் பொருள் உள்ளத்துள் அடங்கி இருக்க செய்வதால். பாவித்து இதன் பொருள் எண்ணி. பதித்தல் நிலைகொள்ள செய்தல். சேமி காப்பாற்று. கழக வெளியீட்டில் முன்னே வழிபடுவதன் பொருட்டு நெஞ்ச தாமரையினின்றும் வெளிப்படுத்தி அழைத்து இழைத்த திருவருள் அம்மையை மீண்டும் நெஞ்ச தாமரையுள் நுழைத்தலாகிய உத்வாகனம் செய்து அன்புடன் நினைந்து நெஞ்சகத்தே இழைத்தலாகிய பதிவித்தலை செய்து எத்தகையாருக்கும் அடைய முடியாத இந்திரராசனாகிய புவனாபதி சக்கரத்தை நீ ஓம்பி வைத்து வழிபட்டு வருவாயாக. அச்சக்கரம் நீ கருதிய அனைத்தும் கைகூடச் செய்யும். யந்திரம்ன சக்கரம். உத்வாகனத்தால் இதன் பொருள் இதயத்தில் ஒடுக்குவதால். எந்திரராசன புவனாபதியை. இதற்கு கொஞ்சம் இணையான பாடல், அருமையான பாடல். குமரகுருபரர் அருளிய சகலகலாவல்லி மாலை. வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகொலோ சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான்
பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. இன்னொரு அருமையான பாடல். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, நன்றிங்கம்மா. வேற யாரும் தெரியல எனக்கு. ரத்னகுமாரையா வாங்கய்யா. நன்றி. நிறைவு செய்துள்ளோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் தான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4